சுபகாரியம் நடக்காது, நல்ல விஷயங்களும் ஒன்று கூட நடக்காது. அப்போது இருக்க வேண்டிய திசை ஈஸ்ட் அண்ட் நார்த், இருக்கக்கூடாத திசை மேற்கு, அதாவது வெஸ்ட். நம்ம பண்ணக்கூடாத நம்பர் ஒரே நம்பர் 7ஆம் நம்பர் 7, 11, 25 அட் எனி காசும் பண்ணாதீங்க. ஏங்க நான் பண்ணியிருக்கிறேங்க, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது லக்குங்கிற ஒரு பரிசு கொடுத்துருக்காரு, வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பரிசு என்ன பரிசு? பணப்பிரச்சனையே இருக்காது. வாழ்க்கையில் அதுதாங்க தேவை. செய்யறதை நம்ம செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. செய்யக்கூடாததை செஞ்சிட்டாலே வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அதுதான் தடையாகும். எதெல்லாம் செய்யணுங்கிறத கூட நீங்கள் செய்யலைன்னாலும் பரவாயில்ல, இன்றைக்கி செய்யலைன்னா கூட நாளைக்கு செஞ்சுருங்க. ஆனால் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறதோ அது என்னைக்காச்சும் செய்யாதீங்க. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் பல தகவலை சொல்ல வந்திருக்கிறேன். வழக்கம் போல் என்ன, வாழ்க்கையில் பொதுவாக நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னாலும் தப்பு, எதையுமே செய்யாமல் இருந்தாலும் தப்பு. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. குறிப்பாக 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி இந்த தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை. ஆனால் இப்போ இன்றைக்கி சூழ்நிலையில் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, நல்ல விஷயங்களை சொல்கிறோம், கேட்குறீங்க. கேட்கக்கூடிய மனநிலைக்கு எல்லோரும் வந்தாச்சு. கருத்துக்கள் சரியாக இருந்தால், நியாயமாக வந்தாலும் அதை ஏற்றுத்தானே கொள்ள வேண்டும். யாராக சொன்னாலும் அது பயனுள்ள தகவல் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள தானே வேண்டும். சரி, 4, 13, 22, 30ஆம் தேதி பிறந்தவங்க, நீங்கள் எந்த பொருளும் வாங்குறதாக இருந்தாலும் புது பொருளாக வாங்குங்கள். நியூ பீஸாக இருக்கணும். 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும். செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்காதீர்கள். அந்த வண்டியினால் உங்களுக்கு பல தொல்லை கொடுக்கும். எங்க செகண்ட் ஹேண்டும் காசு கொடுத்து தானே வாங்கணும், அது என்னங்க தொல்லை கொடுக்கும்? ஆகாது. ஒவ்வொரு எண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குங்க. ஒரு எண்ணு யார்கிட்ட இருந்தால் அது அவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும், யார்கிட்ட இருக்கக்கூடாதோ இருந்தால் அவங்களுக்கு அந்த நம்பர் குவைட் ஆப்போசிட்டாக போயிடும். நீங்கள் புது வண்டி தான் எடுக்கணும். அது 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. செகண்ட் ஹேண்டு சீப்பாக கிடச்சிருக்கு. சில கம்பெனிலாம் இருக்கும், ரொம்ப பிராண்டடு புது கம்பெனி இருக்கும். அவன் வாங்கினவங்க வாங்கிட்டு 1 மாதத்தில் வேணுன்ட்ருப்பாங்க. புதுசான்னு நினச்சிருப்பீங்க. ஃப்ரீயாக ஒருத்தவரை வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு உண்டான ஒரு சக்தி இருக்கும். இந்த மாதிரி செய்யாதது செஞ்சீங்கன்னா உங்கள் சக்தியும் வெளியே போயிடும். ஆமாம், மனுஷ சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதான் உங்கள் சக்தி. இது ஒரு செய்யணுன்றது சொல்லிவிட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதேமாதிரி வீட்டு திசை, எந்த திசையில் இருக்கணும், எந்த திசையில் இருக்கக்கூடாது. நீங்கள் கிழக்கு திசை, உங்கள் வீட்டு நீங்கள் வசிக்கிற இடம் கிழக்கு திசையில் இருங்க. அது மேலும் 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 உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும். இது கெரியர்லையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, வீட்டில் பிரச்சனையை கொடுக்காது. அதே மேற்கு நோக்கி வெஸ்ட்டில் இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனையை தான் கொடுக்கும், வேறு எதுவுமே கொடுக்காது. சுபகாரியம் நடக்காது, நல்ல விஷயங்களும் ஒன்று கூட நடக்காது. அப்போது இருக்க வேண்டிய திசை ஈஸ்ட் அண்ட் நார்த், இருக்கக்கூடாத திசை மேற்கு, அதாவது வெஸ்ட். அடுத்து நீங்கள் திருமணம் செய்யணும். மற்ற நம்பர்லாம் செய்கிறதெல்லாம் கூட பண்ணிக்கிறங்க. நம்ம பண்ணக்கூடாத நம்பர் ஒரே நம்பர் 7ஆம் நம்பர் 7, 11, 25 அட் எனி காசும் பண்ணாதீங்க. ஏங்க நான் பண்ணியிருக்கிறேங்க, நாங்கள் 4 7 தான் திருமணமே பண்ணியிருக்கிறோம், நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நல்லா தானே இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஆனால் அதனுடைய பவர் 4ஆம் நம்பருக்கு எப்பவுமே இயற்கையிலே இறைவன் ஒரு பரிசு மாதிரி கொடுத்துருப்பார். என்ன பரிசு தெரியுமா? அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது லக்குங்கிற ஒரு பரிசு கொடுத்துருப்பார், வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பரிசு என்ன பரிசு? பணப்பிரச்சனையே இருக்காது. பணத்தை எங்கே வைக்கணும்னு கூட தெரியாது. ரைட் சைட்லையா, லெஃப்ட் சைடையா, அங்கேயா இங்கேயா வைக்க தெரியாமல் யாரையாக்கா கொடுப்பீங்க. எப்போ 7ஆம் நம்பரை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க, உங்கள் இது முடிஞ்சது. என்னன்னாக்கா பணப்பிரச்சனை இல்லாமல் இருந்த நீங்கள் இப்போ பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு பிரதானமாக அமைஞ்சு போயிடும்.
அப்போ எதை செய்யணுங்கிறது சொல்லிவிட்டு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வாழ்க்கையில் அதுதாங்க தேவை. செய்கிறத நம்ம செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாதது. செய்யக்கூடாததை செஞ்சிட்டாலே வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அதுதான் தடையாக இருக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் செட்பேக் அடிக்கும். வாழ்க்கை பின்னோக்கி போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அதுக்கு. வேறு எந்த காரணம் கிடையாது. 4 கல்யாணம் மட்டும் 7 மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லா தான் சந்தோஷம். ஒன்று ஒரு பர்டிகுலர் காலம் இருக்குது, அந்த காலம் வரைக்கும் தான் அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் இந்த பக்காசுன்னுவாங்க. பக்காசுன்னு என்ன தெரியுங்களா? சக்கைன்னு அர்த்தம். வெறும் சக்கையாக இருந்துட்டு வாழ்கிறோன்னு அர்த்தம். உங்கள் பவர் உங்கள்கிட்ட இல்லாமல் சக்கையாக இருந்து வாழ்கிறீங்க. அடுத்ததாக நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்கள் அடுத்த தலைமுறை அது அடுத்த ஜென்ரேஷன் உங்களை அதுக்கு சஃபர் ஆகிரும். ஏன் உங்களுதுலேயே நிறைய பேர் சஃபர் ஆகிடுவீங்க. என்னென்னா உங்களை ஒன்றா சேர்க்க விடாதுங்க, பிரித்து விட்டுரும் அந்த நம்பரு. ஏங்க கல்யாணம் பண்ணி நாங்கள் 2 வருஷமாக இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 25 வருஷம் கூட இருங்க, அதுக்கு மேலே அது தாங்காது. அது இருக்க விடாது, அது சேர்க்க விடாது. நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம், சந்தோஷம். லவ் பண்ணுற வரைக்கும் அந்த நம்பர் உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கும், அந்த 2 நம்பருக்கும். முடிச்சாக்கா அவ்வளோதான். அதை முடிச்சாக்கா கமிட் என்றைக்கு ஆகிடுச்சோ இது பண்ணி விட்டுரும். அந்த சக்தி அந்த நம்பருக்கு இருக்குது. அதனால் எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க, எதெல்லாம் செய்யக்கூடாதோ செய்யாதீங்க. அதோட எதெல்லாம் செய்யணுங்கிறத கூட நீங்கள் செய்யலைன்னாலும் பரவாயில்ல, இன்றைக்கி செய்யலைன்னா கூட நாளைக்கு செஞ்சுருங்க. ஆனால் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறதோ என்னைக்காச்சும் செய்யாதீங்க. செய்யறத கூட தள்ளி போடுங்க, செய்யக்கூடாதவே உடனே செஞ்சிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய செட்பேக். அதனால் செய்கிறது செய்யக்கூடாது ரெண்டுத்தையும் பிரித்து காமிச்சு கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் விட்டுட்டு வேறு எதில் போய் ஜெயிக்க போகிறீங்க? அல்டிமேட்டாக நம்பர் தான் வேலை செய்ய போகுது. அந்த நம்பரை விட்டுட்டு வேறு எதில் போய் நீங்கள் சாதிக்க போகிறீங்க? எதையும் சாதிக்க முடியாது. ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காரணம், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சக்தி. அப்படின்னாக்கா இப்போ 4 7ன்னு சொல்லிட்டு அப்போ 7க்கு சக்தியே இல்லையா? ஏங்க 7னுடைய பவர் வேறுங்க. அவங்க கனெக்ட் ஆகிறது வேறு நம்பர் கூட கனெக்ட் ஆவாங்க. அப்போ தான் அந்த நம்பருடைய சக்தி வீரியம் ஜாஸ்தி இருக்கும். அது ரொம்ப மிக 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 வீரியம் கொண்ட நம்பர் 7, 16, 25. அதுக்கு கனெக்ட் ஆகிற உள்ள நம்பரில் போய் அது கனெக்ட் ஆச்சுன்னா தான் அது சரியாக இருக்கும். கனெக்ட் ஆகாத நம்பர் உங்கள் கூட செய்யும் போகும்போது அந்த உங்கள் நம்பருக்கு உண்டான சக்தியும் உங்களை விட்டு போயிடும். 4க்கு உண்டான சக்தி 4 விட்டு போயிடும், 7க்கு உண்டான சக்தி 7 விட்டு போயிடும். 2 பேரும் பக்காசு மாதிரி வாழ வேண்டியதுதான். அப்படின்னு பக்காசுனா அது சக்தி இன்றி, பவர் இன்றி, பவரே இல்லாமல் பவர்லெஸ்ஸோடு இருப்பீங்க. உங்கள் சக்தி உங்கள்கிட்ட இருந்து போயிடும், மனுஷ சக்தி உங்கள்கிட்ட வேலை செய்யாது. லைஃப்பில் டஃபஸ்ட்டு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழணும். இது முதல்ல கெரியர் அவுட் ஆயிரும். ஆமாம், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா சக்தியை விட்டுருவீங்க, கெரியருக்கு போயிடும். வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத லைஃபு, பிறக்கிற குழந்தைக்கு தொந்தரவு கொடுத்துரும். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கிறேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எங்கே சொல்கிறது? வாய்ப்பே இல்லை. இறைவன் தான் எல்லாமே கொடுத்துட்டாரு. நாம் தவறாக சூஸ் பண்ணிவிட்டு நம்பரை விவரம் தெரியாமல் நாம் போய் சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிவிட்டு கடைசியில் இறைவன் மேலே சொல்லிடுறோம். இறைவன் பாருங்கள், அவரை கும்பிட்டுட்டே வேற என்னை இப்படி பண்ணிட்டாரு. இறைவனை உங்களை தவறான நம்பரை லவ் பண்ண சொன்னார், தவறான நம்பரை கல்யாணம் பண்ண சொன்னார். நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அவரை போய் சொல்கிறீங்க. இது பொறுத்த இருக்கா இல்லையா? நீங்கள் தானே சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற நம்பர் எதுவும் அதை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பொருத்தம் இல்லாத நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு இறைவன் மேலே சொல்லிவிட்டு இது பாருங்கள், விதி பாருங்கள், கர்மா பாருங்கள். விதி கர்மாலாம் இழுக்காதீங்க, அவங்க ரூட்டு தனி ரூட்டு. நீங்கள் இப்படி பண்ணாதான் இங்கே தான் விதியும் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க ஓரமாக போயிட்டுருக்குறாங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் போனவங்களும் நேராக நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, இங்கே என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுட்டீங்க, உங்ககிட்ட வந்துட்டாங்க. விதியும் உள்ளே வந்துச்சு, கர்மா உள்ளே வந்துடுச்சு. ஒரு விதியும் கர்மாவையும் நாம் தவறாக செய்வது நம்ம அலையாக விருந்தாலேயே உள்ளே கூப்பிட்டு நீங்கள் தான் வச்சுக்கிட்டீங்க. இப்போ அதுக்கு உண்டான விலையை நீங்கள் தான் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், இதெல்லாமே சமாச்சாரம். வாழ்கிற வாழ்க்கைங்கிறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நாம் செய்கிற செயல்கள், செயல்பாடுகள் அது சரியாக செய்யும் பட்சத்தில் அது நம்மளோட கனெக்ட் ஆகும். நம்ம கனெக்ட் ஆகாத செய்யும்போது அதுக்கு உண்டான நம்பரை நம்ம தொடும்போது கனெக்டே ஆகாது. அதனால் நான் அதை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். கனெக்ட் ஆகிற மாதிரியே செய்யுங்க, அது நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும்.
ஒரு இடத்துல கைவிடாது. அது நம்ம கூடயே கனெக்டிவிட்டியோடு இருக்கும். நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.